வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்ட் கோட்டால இன்னும் பேலன்ஸா இருக்க ஒரு 3 படங்கள் இன்னும் வெப்சீரிஸ் இருக்கு. அது இன்னும் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்து முடிச்சுட்டு வீடியோ போடுறேன். இந்த 3 படங்கள் இந்த வீக்கெண்ட் கோட்டாவோட முடிவடையுது. ஸோ இதுல 2 படம் வந்து சூப்பராகவே இருக்குதுப்பா. ஒரு படம் தான் என்னுடைய பொறுமையை ரொம்ப சோதிச்சிருச்சு. ஸோ அது எடுத்ததுமே அதை புலம்ப விரும்பல. கடைசியில அந்த என்ன கடுப்பாக்க அந்த படத்தை பத்தி பேசுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நல்லா இருக்கிற 2 படங்கள், ஏன்னா அதுல எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்குது. ஒரு படம் நல்ல செம்ம ஃபன் மோட்ல இருக்குது. ஸோ 3 படங்கள் பத்தி நம்ம தெளிவா பேசலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மந்தாகினி அப்படிங்கிற மலையாள படம். இது வந்து செம்ம ஃபன் மோட்ல இருந்துச்சு. ஐடியாவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த ஐடியானால ஒரே நாள் நடக்கிற கதை தான், பட் அதுக்குள்ள குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாம் ஒன்னொன்னு பண்ற அந்த அலப்பறைங்க அதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இதை ஒன்லைனா சொன்னாலே ஸ்பாய்லர் கணக்கு தான் வரும். பட் இதுதான் கதை, ஏன்னா செகண்ட் ஹாஃப் முழுக்க அப்படிதான் எடுத்துட்டு போவாங்க. சிம்பிளா இல்லப்பா நீ எனக்கு ரொம்ப ஸ்பாய்லர்லாம் வேணாம், எதுவுமே சொல்லாம அப்படியே மேலோட்டமா சொல்லு அப்படின்னா, கல்யாணம் ஆகிட்டு ஹீரோ வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடந்து ஹீரோயின் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வராங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். ஸோ அப்ப அந்த கல்யாண வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அந்த பிரச்சனை தான் மொத்த படம் முழுக்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, எல்லா கேரக்டர்ஸும் என்னென்னலாம் அவங்க பங்குக்கு செஞ்சாங்கன்றது தான் இந்த மொத்த படமுமே. ஒண்ணுமே புரியலடானா, சரி இந்த ஒரு 10 செகண்ட் மட்டும் இல்ல எனக்கு இதுவே போறோம், நான் போய் படம் பாத்துக்கிறேன், அதுல வேற காமெடி நான் அங்கேயே நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க நீங்க போயிடுங்க படத்துக்கு. இல்ல ஒரு 10 செகண்ட் மட்டும் இதுல நான் ஸ்பாய்லர்னு டெக்ஸ்ட் போடுறேன், சோ அந்த ஏரியா மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க மெயின் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு போயிடுங்க. சோ ஸ்பாய்லர்னு இல்ல, இதுதான் கதை. வழக்கமா அந்த கல்யாண வீட்டுல குடிச்சிட்டு அலப்பற பண்ற அந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்ல. ஃபர்ஸ்ட் நைட் அப்போ லைட்டா குடிச்சிட்டு போனாதான் தெம்பு வரும், அப்பதான் நீ ஒரு ஆண் மகனா உணர்வ அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட நம்மளால குடிச்சிட்டு போலான்ற மாதிரி எடுக்கிறாரு. அவரு வச்சிருந்த சரக ஒய்ஃப் கேரக்டர் எடுத்து குடிச்சிட்ட, அதுக்கப்புறம் அவங்க பெணாத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒய்ஃப் கேரக்டர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணதான்ற மாதிரியே மொத்த பேர் உட்காந்துட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க குடிச்சிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வளர்றாங்க, அதனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது, அதுதான் இந்த மொத்த படமுமே. படத்துல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டா அதுதான் இந்த ஐடியாவும் நல்லா இருந்துச்சா. வழக்கமா நம்ம வடிவேல் கோவை சரளா வெர்ஷன்ல ஏகப்பட்டது பார்த்துட்டோம். இதுல அப்படியே கொஞ்சம் வித்தியாசமா ஹீரோயின் கேரக்டர் பண்ற அலப்பறன்ற மாதிரி கொண்டு போனது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு துரத்திட்டு போக, அதுக்கப்புறம் நடக்க போற ஃபன் மூமெண்ட் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் செம்மையா இருக்கும். ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ற அலப்பறையா இருக்கட்டும், முக்கியமான ஒரு கேரக்டர் பார்க்க போவாங்க. அங்க நடக்கிற ஒரு குட்டி ஃபைட் தான், பெரிய ஃபைட் எல்லாம் கூட கிடையாது, சின்னதா நடக்கும். ஆனா அதெல்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் ஹீரோ கேரக்டர் அப்பாவிலையும் அப்பாவியா இருப்பாரா. மனுஷன் அங்க புலம்பிக்கிட்டு இருக்கும் போது இவர் குறுக்கு கவுண்டர் கொடுப்பாரு. மனுஷன் அப்பாவித்தனமா கேட்கிற இடம்லாம் குபீர் சிரிப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி குபீர் சிரிப்பு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது இந்த படத்துல. ஹீரோ கூட ஒரு கேங்கு ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏடா நான் இங்க ஃபர்ஸ்ட் லைட் நடக்கலையான்னு கவலையில இருக்கேன், நீங்க என்னடா குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ற அந்த குடிகார கேங்கு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா ஹீரோவோட அம்மா கேரக்டர் மத்த எல்லா கேரக்டர்ஸை விட ஹீரோவோட அம்மா கேரக்டர் பண்ற விஷயங்கள்லாம் சீரியஸாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபன் மோடுக்கு மாறும்போது அதுவுமே செம்மையா இருக்கும். சோ நெகட்டிவ் பக்கம் வந்தோம்னா, இந்த படம் செட் ஆகிறதுக்கே ஒரு 40 நிமிஷம் எடுக்கும். 40 நிமிஷத்துல இருந்து தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆகுமா. சோ அது வரைக்கும் ஏங்க ஏதாச்சும் ஒன்று அடுத்தடுத்து பண்ணுங்கன்ற மாதிரி அந்த கல்யாண வீடு, மாப்பிள்ளை எப்படி பொண்ணு எப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்னசென்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், குடிச்சிட்டு அலப்பற பண்ற கேங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காட்டுறதுக்கே ஒரு 40 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. முக்கியமான அந்த ஒரு சம்பவம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என்னடா அப்படின்ற மாதிரி லைட்டா ஃபீல் வரும். நடுவில் சில இடங்கள்லயும் ஸ்லோனஸ் வரும். பட் இந்த ஐடியாவும் கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால, அது இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் வேற ஆங்கிளுக்கு போறதுனால அப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. சோ அந்த கொஞ்சம் நடுவில் இருக்கிற அந்த ஸ்லோனஸை பொறுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம் ஓகேவா தான் போகும். இந்த குடிகார கேங்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா தான் சண்டை போடுவாங்க. சோ அந்த போர்ஷன் மட்டும் லைட்டா ஏங்க அடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். மற்றபடி இது வந்து நல்ல ஃபன் மோட்ல, கொஞ்சம் வித்தியாசமான ஃபன் மோட்ல, அதோட கடைசியெல்லாம் செம்மையா குபீர் சிரிப்புக்கு கேரண்டி. சோ இந்த படத்தை தாராளமா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் வருவோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா. கொரியன் படம் ரெசரக்டட் விக்டிம்ஸ், ஆர்வி ரெசரக்டட் விக்டிம்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, இது கொஞ்சம் கதையே வித்தியாசமான கதை. என்னடா இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கதையோட செட் ஆயிடுவீங்க. இல்ல என்னடா இது நம்புற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இந்த படம் செட் ஆகாது. இந்த படத்தோட கதை என்னன்னா, அதாவது இப்போ கொலை பண்ணிடுறாங்க, ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த கேஸை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும். பட் இதுல சில கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செத்தவங்களே திரும்பி வந்து அவங்களை யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பாங்க. சோ அதுதான் இந்த படம். இதுல நம்ம ஹீரோ வந்து அட்வொகேட்டா இருக்கிற அப்படி. சோ அவங்களுடைய அம்மா வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து பேகை திருடணும்னு சொல்லிட்டு ஓப்பனிங் படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு திருடிட்டு போகணும்னு நினைப்பான். அவங்க அம்மா வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த சமயம் அவங்க அம்மாவை கொண்டு போட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோட அம்மா இறந்துட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு செத்து போன அவங்களே திரும்பி வந்து ஏன் சாவுக்கு நான் காரணமானவன பழி வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க. சரி இந்த அம்மாவை யார் கொன்னது, அப்ப நடந்தது சாதாரண திருட்டு தானே, அந்த திருட்டுல தானே இப்படி கொலையா மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சா இல்ல
அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குன்ற மாதிரியே அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் மோட் அது ஒரு பக்கம். சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, செத்து போனவங்களே ஏன்டா திரும்பி வந்தாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்றதுதான் இந்த படம். இந்த படத்துல பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்கிட்டா இந்த ஐடியாவே கொஞ்சம் புதுசா தான் இருக்குது. அது இல்லாம இந்த ஐடியாவுக்கு திரும்பி வர்றவங்க எல்லாம், இந்த செத்து போனவங்க எல்லாம் திரும்பி வராங்கல்ல, உண்மையான கொலையாளி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது போலீஸ் கேஸ் மாதிரி தப்பானவங்க மேல அப்படியே கேஸை திருப்பி விட்டு கதையை முடிக்க முடியாது. உண்மையான கொலையாளிய கொன்னாதான் அவங்க திரும்பி போவாங்க. சோ அதுக்காக அந்த கேஸ்ல இருக்கிற அந்த ட்விஸ்டுகள் எல்லாம் உடைக்கிறது, அப்புறம் கடைசியில அந்த ட்விஸ்ட் உடைக்கிற இடம் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையாவே நல்லா இருந்துச்சுப்பா. என்ன இதுல இருக்கிற நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா நடுவுல கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணுவீங்க, டேய் என்னடா இது யார் தாண்டா கொன்னா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நடுவுல டென்ஷன் ஆக்கும். ஏன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஏடா சட்டுப்புட்டுன்னு கதையை முடிங்கடா, எதோ ட்ராக்ல போறீங்க எங்கெங்கயோ போறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது எல்லாத்தையும் லாஜிக்கா கடைசியில கனெக்ட் பண்ணும்போது ஓ இதுக்காக தான் இப்ப சுத்திட்டு இருந்தீங்களா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் வரும். சோ இந்த படம் கொஞ்சம் நடுவுல ஸ்லோ அடிக்கும். பட் இருந்தாலும் கடைசி அந்த ட்விஸ்ட் ஓகேடா, கொஞ்சம் வித்தியாசமான ஐடியா தான், பட் அதுக்கு நடுவுல கொஞ்சம் நல்ல ட்விஸ்டும் வச்சிருந்தீங்க, அதனால இது ஓகேடான்ற மாதிரி ஒரு ஓகேவான படம். இது தாராளமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. ஸோ ஃபேமிலியாவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். 3வது படத்துக்கு வருவோம். இதுதான் என்ன சத்திய சோதனை ஆக்கின ஒரு பேய் படம். இந்த இந்தோனேசியன் பேய் படங்கள்லாம் எனக்கு அது மேல தனி மரியாதை இருக்குது. ஆஹா, அவனுங்க இந்த ஹாரர் எனக்கெல்லாம் இப்ப ஹாலிவுட் பேய் படம் மேல கூட நம்பிக்கை இல்லை. பட் இந்த இந்தோனேஷியன் ஏரியால அவனுங்க எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நம்மள டெரிஃபிக்கா ஆக்கி விட்டுருவானுங்க. ஸோ அவனுக்கு மேல கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது. அந்த வகையில தான் குயாங் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்குது. ஆஹா, இந்த வருஷமே வந்திருக்குதா படம், சரி பார்த்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை போட்டு விட்டேன். வழக்கமா இந்த படங்கள்ல, இந்த இந்தோனேஷியன் பேய் படங்கள்ல ஒரு ஃபர்ஸ்ட் அரை மணி நேரத்துக்கு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கே டைம் எடுத்துப்பானுங்க. சரி படமே 1.5 மணி நேரம் தான், சரி அரை மணி நேரம் சரி சொல்லுங்கடா என்ன பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அரை மணி நேரத்தை நான் விட்டுட்டேன். அடுத்த அரை மணி நேரம் டேய் என்னடா எனக்கு இன்னும் பயமே வரலையே அப்படிங்கிற மாதிரி லைட்டா டென்ஷன் ஆகி ட்ரெய்லருக்கு போய் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா டேய் இப்ப நான் அரை ஹவர்ல எதெல்லாம் பார்த்து நான் பயப்பில்லையோ அதையே நீ ட்ரெய்லர்ல வச்சிருக்கனா, அப்ப மிச்சம் இருக்கிற படம் எப்படி இருக்க போகுதுன்னு லைட்டா பயம் வந்துருச்சு. சரி ஆரம்பிச்சிட்டோம். கடைசி அரை மணி நேரம் அந்த கொடூரமா டிஸ்டர்பிங்கா ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு பிடிக்க வச்சிருவானுங்க, இல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவானுங்கன்ற நம்பிக்கையில மிச்சம் இருக்கிற படத்தையும் பார்த்தேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு டீச்சர் அவங்க ஒய்ஃபோட வேற ஒரு இடத்துக்கு வராரு. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு நம்பிக்கை இருக்குது. வேற ஒரு இடத்துல இருந்து வர ஒரு பொண்ணு, கர்ப்பமா இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அதுதான் இங்க இருக்கிற மொத்த சாபத்தை வெளியே போக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட சில பேர் இருக்கிறாங்க. அந்த ஊர்லயே ஒரு மந்திரக்கார தாத்தா, மந்திரக்கார கிழவி வேற இருக்கிறாங்க. அவங்க வர அப்பப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு பயமுறுத்திட்டே போவாங்க, வயிற்ற தொட்டு பார்த்துட்டே போவாங்க. ஆத்தரி இந்த சுனிக்கார கிழவி ஏன் நம்ம வீட்டுக்கு வரான்ற மாதிரியே இப்படி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. இந்த ஊருக்கு வந்த இந்த டீச்சரும் அவங்க ஒய்ஃபும் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க, முக்கியமா இந்த ஒய்ஃப் கேரக்டருக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது, அவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை நடந்துச்சா, இன்னும் அந்த சூனியக்கார கிழவி அதை தாண்டி வேற என்ன பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த படம். ஸோ இந்த படத்துல எனக்கு சிரிப்பு வந்த இடமே பாத்தீங்கன்னா, கொடூரமா ஏதாச்சும் ஒன்று காட்டினா என்னடா இது கமெண்ட் வருதுன்னு ஃபீல் வரணும். இதுல தலை மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போகும், கூடவே இதையும் சேர்ந்து ஒட்டிட்டு போகும். இப்படி நல்ல பேய்க்கும் அதே மாதிரி தலை தனியா பிச்சுக்கிட்டு போகும், கெட்ட பேய்க்கும் தலை தனியா பிச்சுக்கிட்டு போகும். இதுங்க ரெண்டு வெறும் தலையோட சண்டை போடுங்க. அதை விட கொடுமை, ஸ்பாய்லர்லாம் இல்ல, நொந்து போயிட்டேன் இந்த படத்தை பார்த்து. அந்த இதயத்தோட தொங்கிட்டே பறந்து போகும்னு சொன்னல, ஹீரோ கேரக்டர் கடைசியில பேயை ஓட்டுறதுக்கு கடைசியில என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு சாமி நல்ல காட்டுவாங்க, இல்லைன்னா இந்த அரண்மனை படம் எடுத்துக்கிட்டா அம்மன் சாங்கன்னு ஒண்ணு இறக்கி கடைசியில பேயை ஓட்டுவாங்க. இதுல அதெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போயிட்டு கடைசியில அந்த இதயத்தை கொல்லு அப்படின்னதும் என்னமோ ஓனான் அடிக்கிற மாதிரி கல் எடுத்து அந்த இதயத்தை போட்டு நசுக்கி சட்னி ஆக்குவாரு. டேய் வேணாம்டா, அறவரை மன்னிச்சு விட்டேன். 2வது அறவரு என்னடா எதுவுமே ஆவலையேன்னு ஃபீல் பண்ணேன். 3வது அறவரு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்டா, தலை தனியா பிச்சுக்கிட்டு போறது, ஆவுன்னா தலை மட்டும் தனியா ஹீரோயினை பயமுறுத்துறது. எனக்கெல்லாம் பேய் படத்துல ஒரு 5 செகண்ட் மியூட் போட்டு பே அப்படின்னு கத்தனாலே பயப்படுற ஆள்றா. நானே பயம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே பாக்குறேன்னா அது எந்த அளவுக்கு படம் ரம்மையா இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. குயாங் அந்த பேர்ல இந்தோனேசியன் படம் அப்படிங்கிற நம்பிக்கையில தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன். ஆனா கடைசி ஃபைட்டு அந்த சட்டி மாதிரி இதே நொறுக்கிறதெல்லாம் சிரிச்சுன்னு இருந்தேன். இந்த படத்தையும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்கப்பா. நொந்து விட்டேன். சோ உங்க பங்குக்கு நீங்களும் நானும் போய் அனுபவிக்கிறேன், அந்த இதயத்தை நொறுக்கிற சீனை நான் பார்க்க போறேன் அப்படின்னா அதையும் ட்ரை பண்ணுங்க. சோ இன்னும் அந்த வெப் சீரிஸ் இருக்குது. சோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு வீடியோவா போடுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல திரும்பவும் வரேன். டாடா பை.